எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு திருச்சியில திருவிழா கொண்டாட வந்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு திருச்சியில சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் 234 வேட்பாளர் ஒரே மேடையில் சமசீனா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணுன்றதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் இங்க இருக்க எல்லா கூட்டமும் தான். நாங்க எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு துளியான முத்துக்களும் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் நாங்க எல்லாருமே. எங்களுக்காக விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். நன்றி. சோனியா, நாம் தமிழர் கட்சியில் நான் வேட்பாளராக இருக்கிறேன், வேலூர் தொகுதி. இப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சாதான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா திமுக அதிமுக இத்தனை வருஷம் எல்லாரையும் மக்களை ஏமாத்தின்னு கொள்ளடிச்சுன்னு எல்லாமே பண்ணின்னு இருக்காங்க. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது புரியணும்னா நாம் தமிழர் கட்சி வந்தால் தான் நல்லா தானே. என் பேர் ஆலாங்காட்டூர் ஆனந்தி. நான் அந்தியூர் தொகுதியிலேருந்து வரேன். ஏன்னா அடிப்படையாக நம்மளுக்கு தேவையே நிலம், நீர், காற்று அது எல்லாமே மாசடைஞ்சிருக்கு. நம்ம எப்படி உயிர் வாழ்றது? நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல விவசாயம், சரி நல்ல உணவு இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிர் வாழணும். அதுக்காகவே எங்களுக்கு வாக்களிக்கணும். மோகனாதேவி, பவானி சட்டமன்ற தொகுதி. நம்ம அடிப்படை அரசியலே வாழ்வியலே அரசியலில் தான் இருக்கு. அதே சரியில்லாத இப்போ எப்படி வாழ முடியும்? சாப்பிட்ற உணவுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் அரசியல் இருக்குது. எல்லாமே சரியில்லாமல் இருக்குது. எப்படி வாழ முடியும்? அதுக்கு தான் அரசியல் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறோம் மக்கள்கிட்ட. அடிப்படை தண்ணி சரியில்லை. தண்ணியுமே எல்லாமே கழிவு நீர். எப்படி நம்ம குடிக்கிற தண்ணி விஷமாக இருக்குது, சாப்பிட்ற உணவு நஞ்சாக இருக்குது. எல்லாம் அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி வாழ முடியும்? படிக்கிற கல்வி சரியில்லை, மருத்துவம் சரியில்லை, எதுவுமே நம்மளுக்கு சரியில்லாதப்ப நம்ம எப்படி வாழ முடியும்? எல்லாம் சரியாக கொடுத்துருந்தாங்க நம்ம வாழலாம்ல. விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும். என் பேர் சோஃபியா வீரசமர். நான் சேலம் தெற்கு தொகுதியில் வேட்பாளராக போட்டிடுறேன். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா, 50% இப்போவே வாக்காளரில் வேட்பாளரில் 50% ஆண்கள் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அவர் இப்போவே அப்படி இருக்கும்போது அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா மகளிருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாருன்றதை நீங்கள் இந்த ஒரு மாநாட்டிலே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ ஒரு ஒழுக்கமான ஒரு மாநாடாக நீங்கள் இதை பார்க்குறீங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஆனால் அமைதியாக கலைஞ்சு போகிறாங்க, அமைதியாக உட்காந்துருக்காங்க. எந்த ஒரு பாதுகாப்பான பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமா இந்த மாநாடு இருக்கு. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு உங்க வாக்க விவசாய சின்னத்துல போடுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கிக்கிறீங்களா? நம்ம தமிழர்களுக்காக போராடுறாரு. சி இஸ் த ஒன்லி ஒன் who is talking for us இல்லையா? மற்ற பாலிட்டிக்ஸ் எல்லாமே தேர் எப்படி சொல்கிறது, they are based on self interest, vested interest ன்னு சொல்வாங்க. அவ்வளவுதான். நாம் தமிழர் is for us, is for the people, so we have to choose நாம் தமிழர். சாரி, தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா, we will make it a better constituency. நாம் தமிழர் will make it a very better constituency. you have been voting for the DMK and ADMK duopoly only all these years and you have seen the result இல்லையா? but நாம் தமிழர் will give you good results. okay. என் பேர் மகாலட்சுமி, ஆலந்தூர் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி. தேங்க்யூ. நாம் தமிழர் வாக்களித்தாதான் நாடு முன்னேற முடியும். வேறு வாய்ப்பே கிடையாது. புது கட்டமைப்பு உருவாக்கணும்னா நாம் தமிழர் கண்டிப்பாக ஓட்டு போட்டுதாங்க. தொகுதி மக்களுக்கு இனிமேலாவது விழிச்சுக்கோங்கன்னு சொல்வேன். நன்றி. என் பேர் கிருத்திகா ஏழுமலை, மாதவரம் தொகுதியில் நிற்கிறேன். நம்ம ஏன் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னா, ஊழல் இல்லாத நாடை உருவாக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயிகள் உருவாக்கணுன்றதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. என் தொகுதி மக்கள் என்ன கஷ்டம்னு வந்தாலும் அவங்களோட கஷ்டத்தை தீர்க்கணுன்றது என்னோட முதல் கோட்பாடாக இருக்குது. எங்களோட தொகுதியில் மெயினாக இருக்கிற பிரச்சனை சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி சரி வர இல்லை. ஒரு சில தொகுதியில் அதை பிரச்சனையை தீர்க்கணுன்றது என்னோட பொறுப்பாக இருக்குது. நன்றி. திராவிடம் இது வரைக்கும் பண்ண தீங்குக்கு மருந்தாக நாம் தமிழர் மட்டும் தான் இருக்குது. தொடர்ந்து 15 ஆண்டுகளாக இந்த களத்தில் தேர்தல் அரசியலில் தொடர்ந்து நாங்கள் ஜெயிச்சுட்ருக்கோம். 2லேருந்து 4 வெற்றி தான், 4லேருந்து 6 வெற்றி தான். ஒரு ஆசிரியராக நான் சொல்கிறேன், 10 மார்க் எடுத்தோன்னா 20 மார்க் எடுத்தா உண்மையிலேயே சந்தோஷப்படுவோம். அதுபோல தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக்காக இருக்குது. அதனால் மக்கள் கண்டிப்பாக நாம் தமிழருக்கு வாக்களிக்கணுங்க. என்னோட பேர் தீனு. நான் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறேன்.
நாம் தமிழர் கட்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியல். அந்த கோட்பாட்டை முன் வச்சு நாங்கள் அரசியல் களத்தில் நிற்கிறோம். மற்ற கட்சிகளுக்கு இணையாக நாங்களும் வந்து களத்தில் நல்லா செயல்பட்டு வெல்வோம்னு நினைக்கிறேன். தீனு, குன்னூர் சட்டமன்ற தொகுதி. அடிப்படை பிரச்சனை எங்களோட எஸ்டி பட்டியலில் இன்னும் இணைக்காம இருக்காங்க. இரண்டாவது, தேயிலைக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் விலை இன்னும் கொடுக்கல. மூணாவது, சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்தணும். இந்த 3 கோரிக்கையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுறேன்.